simple interest on a sum of money at 5% per annum for 3 years is rupees 1200. Find compound interest on the same sum for same period at the same rate. ஓகே, என்ன சொல்றான், ஒரு அமௌண்ட் என்ன அமௌண்ட் நமக்கு தெரியாது, அந்த அமௌண்ட் சம், ஓகேவா, ஒரு அமௌண்ட் என்ன செய்யறாங்க 5% பெர் ஆனம், ஓகேவா, 5% பெர் ஆனங்கிற வட்டி விகிதத்துல 3 வருஷத்துக்கு விடுறாங்க, 3 வருஷத்துக்கு வட்டிக்கு விடுறாங்க. அப்ப வட்டிக்கு விடுறப்ப அவங்களுக்கு எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 1200 கிடைக்குது. இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா பிரின்சிபல் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா, மத்த எல்லா டேட்டாவும் இருக்கு, இந்த பேரா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கான். பிரின்சிபலை கண்டுபிடிச்சிக்கிட்டு ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சேம் சம். நீங்க எவ்வளவு கண்டுபிடிச்சீங்களா அந்த பிரின்சிபல் சேம் பீரியட் 3 years சேம் ரேட் 5%க்கு எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் நீங்க கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபலை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பிரின்சிபல் ஃபார்முலா என்ன, 100 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு பெர்சன்டேஜ், ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு பாத்தீங்கன்னா 100 இன்டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 1200, வருஷம் 3 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5. இதை போட்டீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குது, 8000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, 8000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரிஞ்சது, பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா, பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டீங்க. பிரின்சிபல் எவ்வளவு 8000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, n இயர் வந்து 3 years. ஓகேவா, இதை எடுத்து கொண்டுட்டு போய் நீங்க அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது மொத்தமா இந்த ஆண்டு முடிவுல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட், பிரின்சிபல் பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ஃபார்முலா P பிராக்கெட்ல 1 plus R divided by 100 பவர்ல n. அப்படி பாத்தீங்கன்னா P எவ்வளவுங்க 1, இங்க வந்து 8000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1 plus ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் divided by 100 பவர்ல 3. இதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 8000 21 20 வரும், பவர்ல 3 வரும். 8000 பவர்ல 21/20 21/20 21/20 3 தடவை போட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் 0 கட் பண்ணிட்டு இதை அடிச்சீங்கன்னா 4, இதை அடிச்சீங்கன்னா 2, இதை அடிச்சீங்கன்னா முடிஞ்சிச்சு. 21 × 21 × 21 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 9261 வரும். இது வந்து பிரின்சிபல் பிளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளவுன்னு தெரியும் 8000, அதுல இருந்து கழிச்சது போக எவ்வளவு 1261 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதை நீங்க பாருங்க, இதை நீங்க இந்த ஃபார்முலா வச்சுதான் போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன சொல்றோம், 5% பெர் ஆனத்துல 3 வருஷத்துக்கு விடுறப்ப 1200 ரூபாய் தனி வட்டியில கிடைக்குது. இது தனி வட்டி. எத்தனை பர்சன்டேஜ் விடுறா, 3 வருஷத்துக்கு 1200 ரூபாய். 3ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு 400 ரூபாய். 5% ஒரு வருஷத்துக்கு 400 ரூபாய். 100% எவ்வளவுன்னு போட்ட வேண்டியதான். இது கிராஸ் மல்டிபிகேஷன் தான். எவ்வளவு இது பெருக்குனீங்கன்னா 400 × 100 டிவைடட் பை 5. ஓகேவா, இது அடிச்சீங்கன்னா எவ்வளவு 20, 8000. ஓகே, இதையும் போட்டுக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் போடுங்க.